ஹலோ ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 1 சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ்கள் நம்ம கொடுத்துருந்தாலே டினாமினேட்டர் வேல்யூவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நியூமரேட்டர் வேல்யூவில் ஆட் பண்ண சொன்னால் ஆட் பண்ணிக்கணும், சப்ராக்ஷன் பண்ண சொன்னால் சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் வேல்யூ இது ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அப்போனா நம்ம ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூவை அப்படியே ரைட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸால் அங்கே உள்ள எவரி டைமையும் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸால் 1 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸால் 1 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸால் மைனஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ ஏதாவது இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் எக்ஸ், இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ், ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போனா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 1x இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1x 2xஆக மாறிடுது. இப்போ 2x டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் 2. இதுக்கப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை எழுதி மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்டிவிஷன் நம்பர் 2ல் டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் ஃபைன் பண்ணும். இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கனால நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த ரெண்டு இதையும் பார்த்தோம்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். அப்போனா இது ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மெட்லையும் இது ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்மெட்லேயும் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி மல்டிப்ளிகேஷன் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் நமக்கான ஃபார்முலா. இங்கே ஏ ஈக்குவல் எக்ஸாகவும் பி ஈக்குவல் 2ஆகவும் இருக்குது. அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்குது, மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் அப்படியே கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மாலையும் எக்ஸால் எவரி டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸையும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1ஐயும் ப்ளஸ் 3யும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இந்த ப்ளஸ் உடைய சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் 3 கிடைக்குது. டிவைடிங் பை டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து சிம்பிளிஃபை பண்ணாமலே நமக்கு ஆன்சர் இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ ரெடியூஸ் பண்ணக்கூடியதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையுமே ஆட் பண்ணால் நமக்கு 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸை பாருங்கள், இங்கே ஒரு 3x, இங்கே ஒரு 2x, ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 2x கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 4, அங்கே மைனஸ் 3, இப்போ மைனஸ் 7 கிடைக்குது. டிவைடிங் பை எக்ஸ் ப்ளஸ் 3 மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் மைனஸ் 2 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை எழுதி லாஸ்ட்டாக பாக்ஸ் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 3. சப்டிவிஷன் நம்பர் 3ல் டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸாக இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதை சேமாக கொண்டு வரலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி இருக்கட்டும், இங்கே இருக்குல்ல இதில் மட்டும் ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா மைனஸாக இருக்கிறது நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக மாறிடும். இப்போ டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு ரெண்டுக்குமே வந்து எப்படின்னா சேமாக மாறிடுது. அதனால் இங்கே மைனஸை நம்ம காமனாக எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இதில் மைனஸ் நம்ம காமன் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது.
ப்ளஸ் இன்டு மைனஸ் நமக்கு மைனஸாக மாறிடும். அடுத்த ஸ்டெப் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் கியூப் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஒய் பவர் கியூப் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் எழுதி நியூமினேட்டர் வேல்யூ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. டிவைடிங் பை இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்து இங்கே வந்து எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா நமக்கு ஏ மைனஸ் பி மல்டிப்ளிகேஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா வந்து எக்ஸ் இருக்குது. ஏ ஈக்குவல் எக்ஸ், பி ஈக்குவல் ஒய் இருக்குது. நம்ம அதுபடி ரைட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடிங் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. இப்போ நம்ம டிவைட் பண்ணக்கூடியதை டிவைட் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய்யும் டிவைட் பண்ணிடலாம். ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சரை மறக்காமல் ரைட் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.